உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 22ஆம் திகதி 6ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை. விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 8ஆம் நாள். இன்று துவாதசி திதி, பரணி நட்சத்திரம், மரண யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் அன்பு, ரிஷபம் விருப்பம், மிதுனம் ஆக்கம், கடகம் உயர்வு, சிம்மம் நோய், கன்னி செலவு, துலாம் ஆதரவு, விருச்சிகம் நன்மை, தனுசு அமைதி, மகரம் வரவு, கும்பம் பக்தி, மீனம் கோபம். தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். நேற்று நாங்கள் வாஸ்துவை பற்றி பார்த்தோம். வாஸ்துவில் ஈசான மூலையை பற்றி பார்த்தோம். இது மாதிரி இன்னும் 8 மூலைகள் இருக்குது. ஒவ்வொரு மூலையும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதை வைக்கலாம், எதை வைக்கக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கு நட்சத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம். நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட சின்னங்களை பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட திசைகளை பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நட்சத்திரங்களை பற்றி பார்த்துருக்கிறோம். நிறைய விஷயம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட தெய்வங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் நீங்கள் என்ன தெய்வத்தை கண்டிப்பாக வணங்க வேண்டும், உங்களுடைய நட்சத்திரங்களுக்குண்டான தெய்வம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேணும். இது ஜோதிடத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம். எப்பவும் ஜாதகம் பார்க்க ஒரு ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்கோ, என்னுடைய ஜாதகப்படி நான் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், என்னுடைய விதிப்படி நான் பிறந்த நேரத்துக்கு எந்த தெய்வத்தை வணங்கினால் எனக்கு நல்லம். ஜாதகத்தில் 9வது வீடுன்னு ஒரு வீடு இருக்குது. அந்த 9வது வீட்டை அடிப்படையாக வச்சு பரிகார தெய்வங்கள், எந்த தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு முழு பலனும் கிடைக்கும், இலகுவாக தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் என்று கேளுங்க. சரி, அது ஜாதக ரீதியாக பார்க்குறது. அதை இன்னொரு நாளைக்கு நான் சொல்லித்தரேன். உங்களுடைய லக்னப்படி நீங்கள் எந்த தெய்வம் கும்பிடணும். இன்றைக்கு உங்களுடைய நட்சத்திரப்படி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது, அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சரஸ்வதியை கும்பிட வேண்டும். நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்தால், நீங்கள் சரஸ்வதி தேவி, ஞானத்தை தரக்கூடிய சரஸ்வதி தேவியை கும்பிடுவது மிகச் சிறப்பு. நீங்கள் பரணி நட்சத்திரமாக இருந்தால் துர்க்கை அம்பாளை கும்பிட வேண்டும். எல்லா பரணி நட்சத்திரக்காரர்களும் துர்க்கையை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. கார்த்தியாயனி துர்க்கை. நீங்கள் கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தால், அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் முருகப்பெருமானை கும்பிட வேண்டும். சரவணன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் தான் உங்களுக்கு உண்டான, உங்களுடைய நட்சத்திரப்படி உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம். நீங்கள் ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால்
ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட வேண்டும். கிருஷ்ணனை கும்பிடுங்கோ. கிருஷ்ணருக்கு எல்லாருக்கும் விருப்பமான ஒரு தெய்வம். நிறைய பேருடைய இஷ்ட தெய்வம் கிருஷ்ணராக இருக்கிறார். நிறைய பேர் நான் கேட்பேன், உங்களுக்கு விருப்பமான தெய்வம் என்ன, இஷ்ட தெய்வம் என்ன? இஷ்ட தெய்வத்தை தான் விரும்பி வணங்கக்கூடிய தெய்வம் முருகன். கிருஷ்ணராக இருப்பினம் முருகனாக இருப்பினம் பல பேருக்கு. ரோஹிணி நட்சத்திரமாக இருந்தால், உங்களுடைய நட்சத்திரம் ரோகிணியாக இருந்தால் நீங்கள் கிருஷ்ணரை கும்பிடணும். உங்களுடைய நட்சத்திரம் மிருகசீஷரமாக இருந்தால், நீங்கள் மிருகசீரிட நட்சத்திரமாக இருந்தால் சந்திர சூடேஸ்வரர் என்கின்ற தெய்வத்தை கும்பிடணும். அதென்னையா சந்திர சூடேஸ்வரர்ண்டா? சந்திரனை பிறையாக சூடியவர் சந்திர சூடேஸ்வரர். அப்போ சிவபெருமான் என்ற அர்த்தம். சிவபெருமான் பிறையில், அவற்ற தலையில் பிறை சந்திரனை சூடி இருக்கக்கூடிய சிவபெருமான் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் கும்பிட வேணும். திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் சிவபெருமானை கும்பிட வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்குண்டான நட்சத்திரம். திருவாதிரை திருவாதிரை களி என்று பாப்பியல், திருவாதிரை திருவம்பாவை பாப்பியல். சிவபெருமான் திருவாதிரை நட்சத்திர சைவ சமயத்தை சார்ந்த எல்லோருக்கும் முழு முதல் கடவுள் சிவபெருமான். சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அதிலையும் நீங்கள் திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமான நட்சத்திரம் அது. அதனால் கண்டிப்பாக சிவனை கும்பிடுங்கள், இரட்டிப்பான பலன் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் ஸ்ரீராமரை கும்பிட வேண்டும். ராமர் பெருமாளினுடைய 10 அவதாரங்கள் இருக்குது. அதில் ஒரு அவதாரம் கிருஷ்ணர், ரோஹிணி நட்சத்திரக்காரர். ராமர் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீராமனை கும்பிட வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் ராமா 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 ராமான்னு சொல்லிக்கொண்டே இருங்கோ. ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லிக்கொண்டே இருங்கோ. எல்லாரும் சொல்கிறது நல்லது. அதுலேயும் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ராமரை கும்பிடுங்கள். பூச நட்சத்திரக்காரர்கள் தட்சணாமூர்த்தி வழிபாடு. சிவனினுடைய ஒரு அம்சம் தட்சணாமூர்த்தி. தெற்கு பக்கம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மூர்த்தி என்றதுனால தட்சணாமூர்த்தி என்று அவருக்கு பேர். பூச நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ஆதிசேஷனை கும்பிட வேண்டும். ஆதிசேஷன் என்றால் யார்? பாம்பு தெய்வம். பாம்பு ஆதிசேஷன். ஆதிசேஷனுடைய மடியில் தான் மகாவிஷ்ணு ரங்கநாதர் படுத்திருக்கார். இப்படி ஆனந்த சயனத்தில் இருக்கிறார். ஆதிசேஷனுக்கு மேலே தான். அப்போ ஆதிசேஷன் என்பது ஒரு பாம்பு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். பொதுவாக ஒரு ஜோதிடத்தில் பழமொழி, ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பாம்பை அடிக்கக்கூடாது. யாருமே பாம்பை அடிக்காதீங்க. பாம்பு அடிக்கக்கூடாது. நீங்கள் மிகப்பெரிய பாவம் செய்தால்தான் பாம்பு உங்களை கொத்தும். பாம்புக்கு ஏதாவது தொந்தரவு செய்தால்தான் பாம்பு கொத்தும். நீங்கள் உங்களோட பாட்டில் இருந்தீங்கன்னா பாம்பு தேடி உங்களை கொத்துவது அல்ல. அதனால் பாம்பு அடிக்கக்கூடாது யாருமே. பாம்பு தெய்வீகத்தன்மை பொருந்தியது. எங்களுடைய ஆன்மீகத்தோட தொடர்பு. எல்லாரும் முருகனை பார்த்தீங்கன்னா அவற்ற காலடியில் பாம்பு நிற்கும். பிள்ளையாரை பார்த்தீங்கன்னா அவர் அரணா கோயில் மாதிரி பாம்பை போட்டிருப்பார். சிவபெருமாண்ட கழுத்தில் பாம்பு, கருமாரியம்மன்ற தலையில் பாம்பு. எல்லா தெய்வங்களும் பாம்போடு இருக்கும். அதனால் ஆதிசேஷன் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பாம்பு அடிக்கக்கூடாது. பாம்பை கும்பிடுங்க. ஆதிசேஷன். மக நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவான். எல்லாரும் சூரியனை கும்பிடுங்க. சூரியன் தான் கண்கண்ட தெய்வம்னு சொல்கிறது. மற்ற தெய்வங்களையெல்லாம் கண்ணால் பார்க்க முடியாது. கண்ணை மூடினா தான் பிள்ளையாரும் முருகனும் தெரியும். ஆனால் கண்ணை துறந்து பார்க்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் சூரிய பகவான் மட்டும்தான். கோயிலையும் சூரியனை கும்பிடலாம். கிழக்கு பக்கம் பார்த்து காலையில் கண்ணை துறந்தீங்கன்னா சூரியன் தெரிவார். மக நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். மக நட்சத்திரக்காரர்கள் 6 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது. சூரியன் வரைக்குள்ளே நீங்கள் தூங்கக்கூடாதுன்னு ஒரு சாத்திரம் இருக்குது. மக நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக காலையில் 6 மணி டு 7 மணி சூரிய ஓரை என்று சொல்லுவோம் ஞாயிற்றுக்கிழமையில். அந்த நேரத்தில் சூரியனுக்குண்டான மந்திரங்கள், காயத்ரி மந்திரம், சூரியனை வழிபடுறது ரொம்ப விசேஷம். மக நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்கள் பார்வதி தேவி சிவனோடு இருக்கக்கூடிய அம்பாளை வழிபட வேணும். உத்தர நட்சத்திரக்காரர்கள் மகாலட்சுமி. மகாலட்சுமிக்குண்டான நட்சத்திரம் உத்தரம்.
செல்வம் வேண்டும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் எப்படியும் பணக்காரர்களாக இருப்பார்கள், செல்வந்தர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறது. ஆனால் நீங்கள் மகாலட்சுமியை கும்பிடாட்டி அந்த செல்வம் உங்களுக்கு வராது. அதாவது உத்திர நட்சத்திரக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். மகாலட்சுமியின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்து மகாலட்சுமியை கும்பிட இல்லைன்னா அதை விட பெரிய தோஷம் ஒன்றும் இல்லை. உத்திர நட்சத்திரக்காரர்கள் மகாலட்சுமி. அஸ்த நட்சத்திரக்காரர்கள் காயத்ரி தேவி. எங்களுக்கு தெரியும் காயத்ரி தேவி, காயத்ரி மந்திரம்னு சொல்லுவோம், ஓம் பூர்புவர் ஸ்வஹான். அந்த மந்திரத்துக்குண்டான தெய்வம் காயத்ரி தேவி படம் இருக்குது. அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் வீட்டில் ஒரு காயத்ரி தேவி படம் வச்சு கண்டிப்பாக கும்பிட்டு வாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சக்கரத்தாழ்வார், சுதர்சன சக்கரத்தாழ்வார். நல்ல மந்திரம் இருக்கு. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனேன்ற ஒரு சுதர்சன மாலா மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. நான் நிறைய பேருக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சக்கரத்தாழ்வார். பெருமாளினுடைய கை, ஒரு கையில் சங்கு வச்சிருப்பார், ஒரு கையில் சக்கரம் வச்சிருப்பார். அந்த சக்கரத்தை தான் நாங்கள் சக்கரத்தாழ்வார் என்று சொல்கிறோம். பெருமாளினுடைய கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம், அதை யார் கும்பிடணும்? சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கும்பிடணும். நாளைக்கு மற்ற நட்சத்திரக்காரர்கள் சுவாதியிலிருந்து ரேவதி மட்டும் மீதி இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் என்ன தெய்வத்தை கும்பிடணும் என்று நான் சொல்லித்தரேன். எல்லாரும் எழுதி வச்சு கொள்ளுங்க. என்ன நேர்களே, நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.